வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடந்துகிட்ருக்கு. லீக் மேட்ச்சு முடிஞ்சிருக்கு. 21/2/2026 முதல் சூப்பர் சுற்று 8 மேட்ச்சு தொடங்குது. மொத்தம் சூப்பர் ஷூட்டு 8க்கு 12 மேட்ச்சு நடக்கும். முதல் 2 இடம் வரக்கூடியவங்க அரையிறுதிக்கு தகுதி பெறலாம். இந்த சூப்பர் சுற்று யார் வெற்றி பெறுவாங்க, அரையிறுதிக்கு யார் வருவாங்க, இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வது தான் என்னோட ஸ்பெஷல். இதில் பெரும் மகா வெற்றிகள், பெரும் வெற்றிகள் நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட சில வெற்றிகள், முக்கியமான வெற்றிகள் பார்த்தீங்கன்னா 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் உலகக்கோப்பை வெல்லும்னு சொன்ன 100% நடந்திருக்கு. 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு, இதில் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாதுன்னு முதல் மேட்ச் நடப்பதற்கு முன்பே சொன்ன ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறல. இறுதி ஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க. இந்தியா வெற்றி பெற்று 2024 உலகக்கோப்பை 2020 சாம்பியன் ஆகும்னு சொன்ன நடந்திருக்கு. மற்றும் ஐபிஎல் கிரிக்கெட், பெண்கள் பிரீமியர் கிரிக்கெட் மற்றும் பல வெற்றி மேலே வெற்றி, பெரும் வெற்றிகள் கொடுத்துருக்கிற என்னோட வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட விஷயம்தான். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க. இது மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு தரும். உங்களை பற்றி 100% உங்களோட ஜாதக புக்கில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த காலகட்டத்தில் எது தொடங்கலாம், தொடங்கக்கூடாது, எது செய்யலாம், செய்யக்கூடாது என்பது தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் ஜாதகம் உங்கள் புக்கில் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியான பாதைக்கு நீங்கள் செல்லலாம். மிகப்பெரிய தொழில் லாபம், தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் வேணும். அனைத்து இதுக்குமே வாழ்நாள் முழுதும் பெரிய வெற்றி லாபம் உங்களுக்கு தேவைப்படும். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பாதைக்கு வரலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு அழைங்க. சிறப்பாக ஜாதக படம் தரேன். வேறு எங்கே ஜாதகம் பார்க்கணுன்னா கூட உங்கள் ஏரியாவில் இருக்க நல்ல ஜோதிடரை அணுகுங்க. உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுப்பது மிக மிக சிறப்பு. இன்று பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச் முடிந்து சூப்பர் சூட்டு 8 மேட்ச்சு தொடங்குது. அதற்கு முன் பார்த்தீங்கன்னா இதே ஆஸ்திரேலியா அணி 50 ஓவர் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை சாம்பியனாக எடுத்தாங்க. அந்த சாம்பியன் எடுக்கும்போது அந்த கப்பு மேலே அந்த கேப்டன் கால் மேலே கால் போட்டு அந்த சாம்பியன் கப்பை அசிங்கம் அவமானப்படுத்த அந்த தோஷம் பாவம், அதன் காரணமாக 2024 உலகக்கோப்பை அரையிறுதிக்கே தகுதி பெறாமல் வெளியே போனாங்க. சூப்பர் சூட்டில் 8ல் வந்து அரையிறுதிக்கு தகுதி பெறல. அந்த பாவம் சும்மா விடல. இதே 2026 சூப்பர் சூட்டுக்கே வரல. லீக் மேட்ச்லேயே வெளியே போயிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய 2028 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி உலகக்கோப்பை கலந்துக்குமா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கும். இதுக்கு அந்த வெற்றி கோப்பையை கால் மேலே கால் போட்டு அசிங்கம் அவமானப்படுத்தினால வெற்றி அவங்க பக்கம் வராது, இல்லை வரவும் வராது. எனவே தான் வெற்றி பெறணும், லாபம் பெறணும், அதை நீங்கள் மதிக்கணும். அப்போ தான் உங்களை தேடி வரும். இன்று பார்த்தீங்கன்னா 21/2/2026 மாலை 7 மணிக்கு நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் சூப்பர் சுற்று முதல் மேட்ச்சு நடக்குது. இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்வதற்கு முன்பு எந்த நேரத்தில், எந்த மணி நேரத்தில், எந்த மாதிரி விக்கெட் விழுவும், க்ளீன் போல்டு விக்கெட், டைரெக்டாக பால் விக்கெட்டில் பார்த்து க்ளீன் போல்ட் ஆகுமா, கேட்ச் அவுட் ஆவாங்களா, ரன் அவுட்டா,
LBW அவுட்டா, விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சி அவுட் ஆவாங்களா, இல்லை விக்கெட் கீப்பர் அவுட் பண்ணுவாரா என்பது, எந்த மாதிரி விக்கெட் ஆவாங்க என்பது உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். இவை எல்லாம் இப்படி ஒரு நடக்கக்கூடிய அதிகம் வாய்ப்பு இருக்குது என்பது உங்ககிட்ட சொல்கிறேன். நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணாலும் சரி, முதல்ல ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. பாகிஸ்தான் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்யணும் தான் எடுப்பாங்க. இப்போ நியூசிலாந்து அணி முதல்ல ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா, இவங்க எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னா, மாலை 7 to 8 இந்த மணி நேரத்தில் மேட்ச் தொடங்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட விக்கெட்டு ரன் அவுட் ஆவாங்க அல்லது LBW முறையில் அவுட் ஆவாங்க. நியூசிலாந்து அணி இப்படி தான் விக்கெட் எடுக்கும். 8 to 9 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா LBW அல்லது க்ளீன் போல்டு இந்த மாதிரி விக்கெட்டு தான் இவங்க நியூசிலாந்து எடுப்பாங்க. இதே நியூசிலாந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி செகண்ட் ஹாஃபில் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னு பாருங்கள். 9 to 10 இந்த மணி நேரத்தில் க்ளீன் போல்ட் அல்லது கீப்பர் கேட்ச் பிடிக்கிறது இந்த அவுட்டு நியூசிலாந்து எடுப்பாங்க. 10 to 11 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் கீப்பர் கிட்ட கேட்சு இல்லை கீப்பர் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவுட்டு தான் நியூசிலாந்து பவுலிங் ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா இப்படி விக்கெட் எடுப்பாங்க. இதே பாகிஸ்தான் நாங்கள் முதல்ல ஃபீல்டிங் பவுலிங் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா, இவங்க மாலை 7 to 8 மணி இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்ச் அவுட் எடுப்பாங்க அல்லது விக்கெட் கீப்பர் கேட்ச் எடுப்பாங்க. இந்த அவுட்டு இப்படி ஆகும். 8 to 9 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா LBW முறையில் அவுட் ஆவாங்க அல்லது ரன் அவுட் ஆவாங்க. இதே பாகிஸ்தான் முதல்ல நாங்கள் பேட்டிங் படிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த மணி நேரம் பார்த்தீங்கன்னா 9 to 10 இந்த டைமில் ரன் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் எடுப்பாங்க. 10 to 11 பார்த்தீங்கன்னா கீப்பர் கேட்ச் அல்லது க்ளீன் போல்ட் அவுட்டு எடுப்பாங்க. இப்படின்னா நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது என்பது உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றும் இன்று நடக்கக்கூடிய நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச்சு நல்லா விறுவிறுப்பாக நல்லா இருக்கும். சம பலம் இருக்கிற மாதிரி வரும். வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷூட் வெற்றி. நியூசிலாந்து அணி மிகப்பெரிய வெற்றி பெற்று முதல் வெற்றியை பதிவு செய்யும். மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.